காம்போசிஷனை பற்றியே சொன்னால் ரொம்ப ஜாஸ்தி சொல்கிறதுக்கு இருக்குது. தியாகராஜ சுவாமி ஒரு பெரிய லிஸ்ட் கொடுப்பார், எப்படியெல்லாம் மகானுபாவா இருக்கார். சின்ன எக்ஸாம்பிள் சொன்னால், இப்போ மானச வனச்சர வன சஞ்சாரம். நம்ம மனசு வந்து ஒரு வனச்சர குரங்கு மாதிரி இருக்கும். அது அங்கே இங்கே இங்கே கண்ட்ரோல் இல்லாமல் ஒரு தாட்லேருந்து இன்னொரு தாட்டில் ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்கும். அதே கண்ட்ரோல் பண்ணி சுவாமி பாதத்திலே கான்சென்ட்ரேட் பண்ணுறவா, அந்த மாதிரி மகானுபாவா. அப்புறம் நெக்ஸ்ட் உலகத்தில் போகிறது டைமில் விஷ்ணு லோகத்துக்கு போகிறதுக்கு ஃபஸ்ட்டு சாலோக்கியம், விஷ்ணுவோட சேம் லோகத்தில் ஒரு இருக்கிற பிராப்தி. அப்புறம் கொஞ்சம் கிட்ட போகிறதுக்கு பிராப்தி வரைச்சு சாமீபியம் சொல்கிறது. சாமீபியம் வந்து இன்னும் கிட்ட போகிறச்சே விஷ்ணு மாதிரி இருக்கும், பக்தர் கூட விஷ்ணுவோட சேம் ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ். அதுக்கு சாரூபியம் சாரு. அப்போ ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் விஷ்ணுஸ் இருந்து கடைசியில் தான் சாயோஜ்யம் சொல்லி விஷ்ணுமா சேர்ந்து. ஸோ அந்த ரெஃபரன்ஸ் பண்ணி தான் ஹரி குண மணிமய, ஹரியோட குணம், விஷ்ணுவோட குவாலிட்டிஸ், மணிமய ஜுவல்ஸ் மாதிரி போட்டு இருக்கிறவா அவளோட கருணா கட்டாட்சம் வச்சு தான் இந்த உலகம் பூரா காப்பாத்திருக்கிறதுக்கு காரணம் சொல்கிறார். அப்புறம் பாகவத ராமாயண கீதா ஸ்ருதி சாஸ்திர புராணம், இது மாதிரி புராணங்கள்ல எல்லா கிம் புருஷ தேவர்கள் எல்லாரும் லிஸ்ட் சொல்கிறார். அந்த மாதிரி ஒரு பெரிய காம்போசிஷன். ஸோ இது தியாகராஜர் டைமில் தியாகராஜர் இருந்தே இப்போ 200 வருஷமாச்சு. அவர் வந்து புராண டைமில் இருக்கிறவளை பற்றி சொல்கிறார் இந்த காம்போசிஷன். ஆனால் சமீபமான நம்ம காலத்திலே இந்த மாதிரி இருந்த ஒரு மகானுபாவத்தை நம்ம கிருஷ்ணமூர்த்தி மாமா. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டைம் வரைச்சே இந்த உங்கள் எல்லாம் இந்த மாதிரி ரசிக்கிற ஒரு இடம் சென்னை சிட்டிக்குள்ளே கிடைக்கிறது இல்லை, இங்கே தான் கிடைக்கிறது. அதான் ரொம்ப சந்தோஷமாக ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிட்டுருச்சு. நான் சொன்னேன், நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் என்னோட ஆன்சர் எஸ் தான், நான் இங்கே சந்தோஷமாக நினைக்கிறேன். ஆனால் மாமாவே வந்து ரொம்ப ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன். அவள் சிரிச்சுட்டு இருக்கிற ஃபேஸு, சின்ன 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 விஷயங்கள் ஆனால் கூட ஒன்றுமே மிஸ் பண்ண மாட்டேன். அப்படியே அந்த மாதிரி ஒருத்தர் ஆடியன்ஸில் இருந்தாலே சபா நிறைஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ எங்களுக்கு எல்லாம் ரொம்ப இப்போ இங்கே ரூமில் இருக்கிற நீங்கள் எல்லாருமே ஒரு நாள் எல்லாருமே போய் தான் ஆகணும். ஆனால் சிலவர் வந்து ஒரு 100 years இருந்தால் கூட ஒரு போகிறதுக்கு அப்புறம் ஐயோ இது ரொம்ப சீக்கிரமாக போச்சேன்னு ஃபீல் பண்ணுறது. அந்த நியூஸ் கிடைச்ச டைம்லேயே ரொம்ப வருத்தப்பட்டேனே. ஆனால் we have to continue. ஸோ இந்த கான்செர்ட்டே இல்லை, இந்த இடத்துல வந்தாலே எல்லாமே நான் மாமாவுக்கு தான் டெடிகேட் பண்ணுறேன். இந்த சாங் ஸ்பெசிஃபிக்கலி அவன்